உங்கள் முடி ஒரே மாதத்தில் 3 மடங்கு அதிகமாக வளர இந்த ஒரே ஒரு லட்டை மட்டும் நீங்கள் டெய்லியும் ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பரான ஹேர் க்ரோத் இருக்குங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோவில் என்னோடய விலாகில் பார்த்துருப்பீங்க. என்னோடய முடி 2 மந்த் பிஃபோர் 3 மந்த் பிஃபோர் எப்படி இருந்ததுன்றது தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இது 1 மந்த் பிஃபோர் இருந்த ஹேர். இப்போ ரீசெண்டாக இருக்க ஹேர் வந்து எனக்கு இவ்வளோதாங்க இருக்குது. லென்த் வந்து நல்லா வளர்ந்துருக்கிறது உங்களால் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். நான் வெறும் ஹேர் பேக் மட்டும் போட்டுகிட்டே இருக்கும்போது கூட இந்த அளவு எனக்கு முடி வளரலைங்க. இந்த லட்டோடு சாப்பிட்டுட்டே நான் ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அதனால் அதை எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டில் இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு பச்சை பயிறு 1 கப் எடுத்துருக்கேங்க. அதை நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே நல்லா தெரியும். க்ரீன் கலரில் இருந்தது எந்த கலரில் மாறி இருக்குன்னு பாருங்கள். அதை தனியாக வறுத்து எடுத்து வச்சுருங்க. ஒவ்வொரு ஐட்டமாக தனித்தனியாக வறுக்க போகிறோம். ஏன்னா ஒன்று ஒரு டைமில் ஃப்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் மக்கானா 1 கப் எடுத்திருக்கேன். அந்த 1 கப்பையும் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் வேர்க்கடலையும் 1 கப் எடுத்திருக்கேன். இதுவும் நல்ல நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு இது தான் வேர்க்கடலை. மக்கானாவும் அதே மாதிரி தான். பச்சை பயிறு உங்கள் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பொட்டுக்கடலை, இது நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட முடியும் நல்லா வளரும். அதனால தான் நான் எப்போவுமே என்னோடய ஃபுட்டில் வந்து இன்டேக் ரொம்ப மஸ்ட்டு முடி வளர்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பாதாம் முந்திரி 1 கப், அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். அப்புறம் 1 கப் கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை போடுறதுனால உங்களுக்கு டேஸ்ட் எதுவும் மாறாது, சூப்பராக இருக்கும். அதையும் நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துட்டேன். அப்புறம் கேழ்வரகு தாங்க எடுத்துட்டேன். அதை முதல் நாளே நான் முளைக்கட்டி வச்சுட்டேன். ஏதாச்சும் சிறுதானியத்தை இந்த மாதிரி நீங்கள் முளைக்கட்டி சேர்த்துக்கங்க. இல்லை அப்படியே ஊற வச்சதை கூட தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. பம்கின் சீட், அதாவது பூசணி விதைன்னு சொல்லுவாங்க. இது உங்கள் ஸ்கின்னுக்கும் நல்லது, உங்களோட முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் எடுத்துக்கோங்க. அது பாதி வருந்த பிறகு அது கூட ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீட்னா ஆளி விதை தாங்க தமிழில் சொல்லுவாங்க. இது நீங்கள் ஆன்லைனில் போட்டாலும் கிடைக்குது. அதையும் நல்லா வறுத்துருங்க. ஃப்ளாக்ஸ் சீட் வறுக்கும் போது உங்களுக்கு ஒரு படப்படன்னு சத்தம் கேட்கும். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா வருந்துருக்குன்னு சொல்லிட்டு மீனிங் தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் வறுத்து நான் ஆற வச்சுட்டேன். இதுக்கு நம்ம எந்த சுகருமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. டேட்ஸு தான் சுகராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். டேட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பச்சை பயிரை நல்லா மிக்சியில் எவ்வளோ மாவாக அரைக்க முடியுமோ அரைச்சி அதை நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே நிற்கிறத மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா அரைச்சி எடுத்துகிறேன். அதை ஜலிச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துட்டு அது கூட வறுத்த கலக்காய், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, கேழ்வரகு ஆட் பண்ணி அதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். அதுலேருந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஆயில் வந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பம்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட் அதையும் வறுத்து வச்சதை தனியாக ஆட் பண்ணி இதையும் அரைக்கும் போது உங்களுக்கு நல்லாவே ஆயில் இதுலேயும் பிரிஞ்சு வருங்க. எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக வந்து மக்கானாவை தான் நான் சேர்த்து அரைக்க போகிறேன். மக்கானாவை வந்து தனியாகவே பண்ணுங்கள். எல்லாமே தனியாக எடுத்து அரைக்கும் போது ஒன்றுத்தோட அரைக்கிற இதுவும் வேறு டைமிங்கில் இருக்கும். அதனால் தனித்தனியாக பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். நான் எடுத்திருக்க குவான்டிட்டி எல்லாமே 1 மாதத்துக்கு ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 2 லட்டு சாப்பிட்லாம். அந்த அளவு குவான்டிட்டி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு 50-60 டேட்ஸை சின்ன பீஸாக ஆக்கி ஹீட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் அரையுங்க. நான் ஹீட் பண்ணி அரைக்கிறேன். அது கூட கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் போட்டு அரைக்கும் போது நல்லா கிரைண்ட் ஆகும் நமக்கு டேட்ஸு. அதையும் அரைச்சி அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கோக்னட் ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயும் நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்னால் நிறைய குவான்டிட்டி இருக்கிறதுனால கையில் மிக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியுமே டேட்ஸையும் இந்த பொடி எல்லாத்தையும் போட்டு மிக்சிலே பண்ணிட்டேங்க. கோக்னட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு எப்பவும் போல் லட்டு பிடிக்கிற மாதிரி ரவுண்டாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு மொத்தமாக 60 லட்டு வந்ததுங்க. என்னதான் நம்ம ஹேர் பேக் ரெகுலராக வீக்லி 2 போட்டாலும் இன்டேக்குன்றது முடி வளர்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் முடியும் நமக்கு ஆரோக்கியமாக வளருங்க. ஹேர் பேக் மட்டும் நான் முடி வளரும்னு சொல்ல மாட்டேன்.
ஹேர் பேக் 50% இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிற இன்டேக்கும் ரொம்ப முக்கியம். இந்த லட்டை ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.